மன்னிப்பு கேட்கிறான். இது சோட்டா டைனோ. அவன் ரொம்ப சந்தோஷமான குட்டி. அவன் தினமும் விளையாடி மகிழ்வான். ஒரு நாள் அவன் நண்பன் வந்தான். இருவரும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தார்கள். அந்த விளையாட்டில் ஒரு பொம்மை இருந்தது. இருவருக்கும் அந்த பொம்மை வேண்டும். சோட்டா டைனோ அதை பிடித்து இழுத்தான். அவன் நண்பன் கீழே விழுந்தான். நண்பன் அழ ஆரம்பித்தான். சோட்டா டைனோ அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். நான் தவறு செய்தேனா என்று யோசித்தான். அவனுக்கு கொஞ்சம் கவலை வந்தது. அவன் நண்பனிடம் மெதுவாக சென்றான். அவனை எழுப்ப உதவினான். மன்னிச்சுக்கோ நண்பா என்று சொன்னான். நண்பன் அவனை பார்த்தான். அவன் சிரிக்க ஆரம்பித்தான். இருவரும் அன்பாக அணைத்துக் கொண்டார்கள். அவர்கள் பொம்மையை பகிர்ந்து விளையாடினர். இப்போது அவர்கள் இன்னும் சந்தோஷமாக இருந்தார்கள். சோட்டா டைனோ ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கொண்டான். தவறு செய்தால் மன்னிக்கவும் என்று சொல்ல வேண்டும். அதனால் நண்பர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.